இந்த பில்டிங்கோட ஹைட் வந்து 120 மீட்டர். பில்டிங்கோட ஹைட் வந்து 120 மீட்டர். இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு பாலை வந்து மேலே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. ஒரு பார்ட்டிக்கிள் வந்து மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. என்ன ஸ்பீடில்? 10 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில். இது மேலே வரைக்கும் போயிட்டு திரும்ப என்ன பண்ணுன்னா இப்படி கீழே வரும். ஸோ இதில் டைம் டேக்கன் பை ரீச்சிங் இட் கிரவுண்டுக்கு வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். S is equal to ut plus half at square. இந்த ஈக்குவேஷனில் -120 10t plus half into -10t square. இது யூஸ் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணதில் t equal to 6 seconds அப்படின்னு கிடச்சிச்சா. இப்போது ஸ்பீடு வித் விச் இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸ்பீடு வித் விச் இட் ஹிட்ஸ் த கிரவுண்டுக்கு வந்து நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணேன்? v is equal to u plus at அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இங்கே வந்து இந்த ஃபைனல் வெலாசிட்டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஃபைனல் வெலாசிட்டி வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? யூக்கு பதிலாக +10 போடுறது தான் கரெக்டு அப்படின்னு சொன்னேன். நீங்கள் வந்து -10 போட்டு பண்ணிங்களா? நேற்று நீங்கள் -10 போட்டிங்களாப்பா? ஓகே. +10 -10 × 6 இப்படி போட்டோன்னா -50 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஏன் இங்கே +10 போடுறது தான் கரெக்டு அப்படின்னா, நான் இங்கேருந்து கால்குலேட் பண்ணுறேன். +10 போட்டேன்னா இங்கேருந்து இங்கே இதை எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஏன் இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இங்கேருந்து மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கான டைம் தான் 6 செகண்ட்ஸ். ஓகே, ஒரு நிமிஷம். ஸோ இது நேற்று ப்ராப்ளம் தான்ப்பா. இதை ஒரு அப்படியே பார்த்துட்டே இருங்க. நேற்று பண்ணது தான். இதில் இந்த டவுட்டு மட்டும் இருக்கும். அதாவது இதில் டைம் வந்து 6 செகண்ட்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது ஸ்பீடு வித் விச் இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸ்பீடு வித் விச் இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து 6 செகண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். 6 செகண்ட்ஸ் அப்படிங்கிறபோது என்ன அர்த்தம்? இங்கேருந்து மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கான டைம் வந்து 6 செகண்ட்ஸ். அப்படிங்கிறபோது இந்த இடத்துல என்ன வெலாசிட்டியோ அதை தான் எடுத்துக்கிறணும். அதனால தான் நான் +10 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் வந்து -10 அப்படின்னு எடுத்திங்கன்னா அதுக்கு அர்த்தம் வந்து என்னென்னா, -10 எங்கே இருக்க போகுது? இந்த இடத்துல தான் -10 வந்து இருக்குது. இதுதான் -10. நீங்கள் -10ன்னு போட்டிங்கன்னா அது இந்த இடத்துலேருந்து விழுகிற மாதிரி கணக்கு எடுத்துக்கிறோம். ஆனால் இங்கேருந்து விழுகும்போது 6 செகண்ட்ஸில் விழுகாது. 6 செகண்ட்ஸை காட்டிலும் கம்மியான ஹைட்டில் தான் விழுகும். சரி, கம்மியான டைமில் தான் விழுகும். அப்போ நீங்கள் 6 செகண்ட்ஸ் போட்டிங்கன்னா இதுக்கான டைமை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இதுக்கான டைமை நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எனக்கு இங்கே இதுக்கான டைம் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கான டைம் வந்து இப்போது இங்கேருந்து இங்கே வர்றதுக்கான டைம் வந்து நான் இதில் மைனஸ் பண்ணிடுவேன். மொத்தத்துக்கு 6 செகண்ட் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை மட்டும் மோஷன் எடுத்துக்கிட்டு கன்சிடர் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? S is equal to ut plus half at square ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். அதில் இந்த ஹைட்டு வந்து -10 -120, இந்த யூக்கு பதிலாக -10t plus half -10t ஸ்கொயர். இதில் நீங்கள் t என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போது ஒரு t வரும்ல, அந்த டீயை வச்சுக்கிட்டு தான் v is equal to -10 வந்து யூஸ் பண்ணணும். -10 plus at. ஓகேவா? புரியுதா? அப்போ நீங்கள் இதை வந்து ஹோம்ஒர்க்காக வந்து எடுத்துக்கோங்க. இந்த பார்ட்டை மட்டும் ஹோம்ஒர்க்காக வந்து எடுத்துக்கோங்க. என்னென்னா -10 யூஸ் பண்ணுங்கள். இந்த தூரத்துக்கான டைம் வந்து கண்டுபிடிங்க. அதை திரும்ப இந்த v is equal to u plus at -10 வச்சு கண்டுபிடிச்சி சேம் ஆன்சர் வருதா அப்படிங்கிறது வந்து பார்த்து சொல்லுங்கள். ஓகே, இதை வந்து ஹோம்ஒர்க் மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கடுத்து 4 வருதா? ஓகே ஓகே, சேம் தானே வருது. ஆமாம், அவ்வளோதான், சேம் தான் வரணும்.
சேமாக தான் வரும். என்னென்னா நீங்கள் இங்கே +10 போட்டிங்கன்னா 6 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறணும். இங்கேருந்து +10னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இங்கேருந்து கீழே வர்றதுக்கான டைம் வந்து 6 செகண்ட். -10 போட்டிங்கன்னா இங்கேருந்து இங்கே வர்றதுக்கான டைம் வந்து எடுக்கணும். ஸோ அதுக்கான டைம் வந்து 4 வருதா, 4 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே -50 தான் வரப்போகுது. ஆனால் என்னென்னா டைம் கரெக்டாக வச்சுக்கிறணும். +10 போட்டால் 6 செகண்ட்ஸு, -10 போட்டால் 4 செகண்ட்ஸு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கால்குலேஷனில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் இந்த இதில் மட்டும். இப்போ இதுக்கடுத்து ஒரு பேராஷூட் ப்ராப்ளம் வந்து பார்த்துடலாம். பேராஷூட் hot air balloon starts rising from ground. Hot air balloon starts rising from ground with acceleration 1.25 meter per second square. After 8 seconds, a stone is dropped from the balloon. ஸோ ஒரு பலூன் வந்து 1.25 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் மேலே போயிட்டுருக்கு. அதுலேருந்து ஒரு ஸ்டோன் வந்து கீழே ட்ராப் பண்ணுறாங்க. த ஸ்டோன் வில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்ஸ் 3 ஆப்ஷன் வச்சுக்கிறோம். கவர்ஸ் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 40 மீட்டர், covers a distance of 40 meter, before hitting the ground. Distance of 40 meter before hitting the ground. அடுத்து have a displacement of 50 meter, have a displacement of 50 meter on hitting the ground. On hitting the ground. அடுத்து reach the ground in 4 seconds. ஸோ ஒரு ஹாட் ஏர் பலூனை வந்து மேலே வந்து ரைஸ் பண்ண வைக்கிறாங்க. அது வந்து 1.25 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயரில் போகுது. அது மேலே போயிட்டுருக்கும்போது 8 செகண்ட் கழித்து ஒரு ஸ்டோன் அங்கேருந்து ட்ராப் பண்ணுறாங்க. அந்த ஸ்டோன் வந்து இந்த 3ல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கவர்ஸ் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 40 மீட்டர் பிஃபோர் ஹிட்டிங் த கிரவுண்டா, ஹேவ் எ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் 50 மீட்டர் ஆன் ஹிட்டிங் த கிரவுண்டா, ரீச் த கிரவுண்ட் இன் 4 செகண்ட்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து இது வந்து கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இது வந்து கிரவுண்ட் லெவல். இந்த கிரவுண்ட் லெவலில் பலூன் இருக்குது. இந்த பலூன் வந்து இங்கேருந்து ஒரு பர்டிகுலர் தூரத்துக்கு வரைக்கும் இங்கே மேலே பறந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். 8 செகண்ட் கழிச்சு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கூட வச்சுக்கிறோம். ஸோ இந்த பலூன் வந்து இந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து 8 செகண்ட் கழித்து மேலே இருக்குது, இவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஸோ இந்த ஹைட்டில் வந்து இருக்குது. இதுக்குமான டைம் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா t = 8 செகண்ட்ஸ். இந்த பலூன் என்ன ஆக்சலரேஷனில் மேலே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.25 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற ஆக்சலரேஷனில் மேலே போய்கிட்டு இருக்கு. இப்போ 8 செகண்ட் கழித்து இதிலேருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டோனை வந்து ட்ராப் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்டோனை வந்து இப்படி ட்ராப் பண்ணுறாங்க. சரியா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு இவ்வளோ தான் க்ளூ இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா 8 செகண்ட் கழித்து இந்த பலூன்
என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா பலூன் கீழேருந்து ரெஸ்ட்டில் தான் கிளம்பியிருக்கும். அப்போ இங்கே u is equal to 0, இந்த இடத்துல v is equal to என்னங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். எனக்கு u தெரியுது, t தெரியுது, a தெரியுது. இது மூணையுமே வச்சு நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன். v is equal to u plus at அப்படிங்கிற ஃபார்முலா வச்சு v is equal to இனிஷியல் வெலாசிட்டி 0 ப்ளஸ் ஆக்சலரேஷன் மேல் நோக்கி தான் போகுது, அதனால் அதை பாசிட்டிவில் எடுத்துக்கிற போகிறோம். 1.25 into 8. ஸோ 1.25 into 8 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 10 மீட்டர் per செகண்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ எனக்கு வெலாசிட்டி 8 செகண்ட் கழிச்சு என்ன வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் per செகண்ட். 8 செகண்ட்ஸ் கழிச்சு இது வந்து v is equal to 10 மீட்டர் per செகண்டில் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற டேட்டா வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது 8 செகண்ட் கழிச்சு தான் ஸ்டோனை ட்ராப் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஸ்டோனும் வந்து என்ன வெலாசிட்டியில் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோனை வந்து கீழ் நோக்கி எரியலை, சும்மா வெளியில் கையை நீட்டி அப்படியே கையை எடுத்துடுறாங்க. அப்படி எடுக்கும்போது இந்த ஸ்டோனோட இனிஷியல் வெலாசிட்டியும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 மீட்டர் per செகண்ட் தான், சாரி 10 மீட்டர் per செகண்ட் தான் இருக்கும். இதே டைரெக்ஷனில் 10 மீட்டர் per செகண்ட் அப்படிங்கிறது தான் இருக்கும். சரியா? திரும்ப இந்த ஸ்டோன் வந்து என்ன பண்ணுவோம், இதை அழிச்சிடுவோம். இந்த ஸ்டோன் வந்து இப்படி மேலே போயிட்டு திரும்ப கீழே இப்படி விழுகும். சரியா? இப்போ இது வரைக்கும் நம்ம பலூன் வந்து என்னங்கிறத வந்து கண்டுபிடிச்சோம். சரி, இது ஆக்சலரேஷன். இது வரைக்கும் டேட்டா வச்சு பலூன் என்ன வேகத்தில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். பலூன் 8 செகண்ட் கழிச்சு என்ன வேகத்தில் போயிட்டுருக்குங்கிறத வச்சு ஸ்டோனோட இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த பிங்க் கலரில் இருக்கிறது ஸ்டோனோட இனிஷியல் வெலாசிட்டி. சரியா? இப்போது ஸ்டோனுக்கும் பலூனுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ இது வந்து நம்ம நார்மல் மோஷன் தான். ஒரு பில்டிங் மேலேருந்து பாலை தூக்கி போடுறது, ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து போடுறது, அந்த மாதிரி இது வந்து வந்துருச்சு. சரியா? இப்போது இதை வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வச்சு இவங்க சொல்கிறதெல்லாம் வருதா அப்படின்னு பார்க்கலாம். கவர்ஸ் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 40 மீட்டர் பிஃபோர் ஹிட்டிங் த கிரவுண்ட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இது வருமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், டிஸ்டன்ஸ்னால் என்ன அர்த்தம், இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கிடையாது. டிஸ்டன்ஸ்னால் இங்கேருந்து மேலே போகிறதையும் கால்குலேட் பண்ணணும், திரும்ப அங்கேருந்து இங்கே வர்றதையும் கால்குலேட் பண்ணணும், திரும்ப இங்கேருந்து இங்கே வர்றதையும் கால்குலேட் பண்ணணும். ஸோ மூணையுமே கால்குலேட் பண்ணணும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது எவ்வளோ ஹைட்டில் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நான் மெஷர் பண்ணுறேன். 10 மீட்டர் per செகண்ட், 8 செகண்ட் கழிச்சு 10 மீட்டர் per செகண்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால இது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம், s is equal to ut ப்ளஸ் half at ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இப்போ இந்த பலூன் எவ்வளோ ஹைட்டில் இருக்கோ அதே ஹைட்டில் தான் இந்த இதுவும் இருக்கும், இந்த பாலும் இருக்கும். ஸோ பலூன் என்ன ஹைட்டில் இருக்குங்கிறத வந்து கண்டுபிடிக்க போகிறேன். இந்த ப்ளூ கலரில் எழுதியிருக்கிற பூராமே பலூனோடது. s is equal to 0 ப்ளஸ் half இன்ட்டு என்ன ஆக்சலரேஷன் போடணும், பலூனோட ஆக்சலரேஷன் போட போகிறேன். 1.25 இன்ட்டு டைம் வந்து 8 செகண்ட், 8 இன்ட்டு 8. ஏன் பலூனோட இது போடுறேன்னா, டு ஃபைண்டு பலூன்ஸ் ஹைட், இந்த ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நான் வந்து பலூனோட ஆக்சலரேஷனை போட்டு கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ இது நான் கால்குலேட் பண்ணேன்னா 64 டிவைடட் பை 2 வந்து 32 சம்திங் வரும். 32 இன்ட்டு 1.25 போட்டிங்கன்னா உங்களுக்கு 40 மீட்டர் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ பலூன் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, பலூன் வந்து 40 மீட்டரில் இருக்குது. ஓகே, இப்போது நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது அப்படின்னு வந்து சொல்லிடலாம். கவர்ஸ் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 40 மீட்டர் பிஃபோர் ஹிட்டிங் த கிரவுண்ட் அப்படிங்கிறது வந்து வராது அப்படிங்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு இந்த ஹைட்டே நம்மளுக்கு வந்து 40 மீட்டர் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இந்த பலூனோட ஹைட்டே வந்து மொத்தத்துக்கு 40 மீட்டர் இருக்குது. அதாவது இந்த இடம் கூட வச்சுக்கிறோமே. இந்த ஹைட்டே நம்மளுக்கு வந்து 40 மீட்டர் அப்படின்னு சொல்லி இருக்குது. இது 40 மீட்டர்னால் திரும்ப இதுக்கு மேலே போயிட்டு வர்றதுனா கண்டிப்பாக 40 மீட்டருக்கு மேலே தான் இதனுடைய டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இது ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2 மீட்டர்ஸ் இருந்துச்சுனாலே 44 மீட்டர் வந்துடும். ஸோ கவர் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 40 மீட்டர் பிஃபோர் ஹிட்டிங் த கிரவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து
வராது. ஓகே, புரியுதா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷனும் நம்ம இதிலிருந்தே சொல்லிடலாம். ஹேவ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் 50 மீட்டர் ஆன் ஹிட்டிங் த கிரவுண்ட் அப்படிங்கிறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கண்டிப்பான முறையில் 40 மீட்டர் அப்படிங்கிறது வந்து தெரியும். எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் 40 மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம்? ஏன்னா ஸ்டோன் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது, அதனுடைய இனிஷியல் பொசிஷன். ஃபைனல் பொசிஷன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வருது, இது ஃபைனல் பொசிஷன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 40 மீட்டர் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ ஹேவ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் 50 மீட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனும் வராது. ரெண்டையுமே நம்ம வந்து ஒமிட் பண்ணிடலாம். அடுத்து ரிமைனிங் வந்து ரீச் த கிரவுண்ட் இன் 4 செகண்ட் அப்படிங்கிறாங்க. இது வழக்கம் போல் நம்ம டைம் கண்டுபிடிக்கணும். இங்கே மட்டும்தான் நம்ம வந்து ஆக்சலரேஷன் வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கணும். 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருங்கிறத வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஸ்டோனுடைய இதை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா ஸ்டோன் வந்து இப்போ ஃப்ரீ ஃபாலாக மாறிடுச்சு, பலூன்லேருந்து வெளியில் வந்துருச்சு, ஏர் மீடியத்துக்கு வந்ததுனால இங்கே வந்து ஆக்சலரேஷன் வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம்? S is equal to ut plus half at ஸ்கொயர். எஸ்ஸுக்கு பதிலாக -40, ஏன்னா இதுதான் இனிஷியல் பொசிஷன், இதுதான் ஃபைனல் பொசிஷன். இனிஷியல் டு ஃபைனல் மேலேருந்து கீழே வருது, அதனால் -40 ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி வந்து மேல் நோக்கி இருக்குது, அதனால் +10 t minus half into இங்கே தான் ஆக்சலரேஷன் வந்து 10 எடுத்துக்கிறணும். எகெயின் 1.25 போயிடக்கூடாது, 10 t ஸ்கொயர். ஸோ ரெண்டே கேன்சல் பண்ணால் 5 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து இது அப்படியே 5 ஆல் டிவைட் பண்ணுங்கள். -8 2t minus 2t ஸ்கொயர், 5t ஸ்கொயரா? 5 2s are 10, இங்கே வந்து t ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி தான் வரும், t ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி எல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு t is equal to 4 seconds அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, ஸோ இது எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறது? t ஸ்கொயர் minus 2t minus 8 is equal to 0. ஸோ இது வந்து t minus 4t plus 2t போட்டோம்னா நம்மளுக்கு அந்த 8 கிட்ட வந்துடும். ஸோ t is equal to 4 seconds ஒன்று வரும், t is equal to -2 seconds வந்து ஒன்று வரும். இப்போது இதுதான் வரும், இது வந்து வராது. ஸோ t is equal to 4 seconds அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ இந்த ஆப்ஷன் தான் நம்மளுக்கு சரியாக வரும். இந்த ப்ராப்ளமில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்க சொன்ன டேட்டா வச்சு பார்க்கும்போது ஹாட் ஏர் பலூன் ஸ்டார்ட்ஸ் ரைசிங் ஃப்ரம் கிரவுண்ட் வித் ஆக்சலரேஷன் 1.25 மீட்டர் செகண்ட் ஸ்கொயர். ஆஃப்டர் 8 செகண்ட் எ ஸ்டோன் இஸ் ட்ராப்டு ஃப்ரம் த பலூன், த ஸ்டோன் வில் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பலூன் 8 செகண்ட் கழித்து எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். 8 செகண்ட் கழித்து பலூன் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அது ரெண்டையும் பார்க்குறதுக்கு ஆக்சலரேஷன், பலூனோட ஆக்சலரேஷனை வச்சே நான் வந்து கால்குலேட் பண்ணிட்டேன் லெஃப்ட் சைடில் இருக்கிறது. அதுக்கடுத்து ஸ்டோனுக்கு வந்தாச்சு. 8 செகண்ட் கழித்து பலூன் என்ன வெலாசிட்டியில் போயிட்டுருக்கோ அதே வெலாசிட்டியில் அதே டைரெக்ஷனில் தான் ஸ்டோன் ஃபஸ்ட்டு போக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் தான் திரும்ப கீழே வரும். சரியா? இது மேலே போயிட்டு திரும்ப கீழே வரும். இங்கே அதுக்கடுத்து கண்டுபிடிக்கக்கூடிய இந்த ஸ்டோன் சம்மந்தமான ஈக்குவேஷன்ஸுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆக்சலரேஷன் வந்து 10 வந்து யூஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி ஆக்சலரேஷனுக்கு வந்து இங்கே 1.25 யூஸ் பண்ணோம், இங்கே வந்து 10 வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து கவனமாக வச்சுக்கிறணும். இதே தான் நீட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த தடவை இல்லை, போன தடவை கேட்டதில் வந்து ஒரு ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கோம், அந்த ட்ரெயின்லேருந்து ஒரு ட்ரெயின் பர்டிகுலர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டோனை ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னு வரும். அப்போ அந்த ஸ்டோன் இனிஷியலாக இவங்க இந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கும்போது ட்ராப் பண்ணாங்கன்னா அந்த ஸ்டோன் வந்து எப்படி விழுகும்? இந்த மாதிரி வந்து விழுகும். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் மாதிரி இருக்கும். இங்கே வந்து நம்ம 2 வெலாசிட்டியாக வந்து ரிசால்வ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த கொஸ்டின் நம்ம ப்ரொஜெக்டைல் மோஷன் பார்த்த பிறகு அதை வந்து பார்க்கலாம். ஓகேவா?